சாமி வந்தது? இவருடைய தாயாகப்பட்டவ அதாவது வயதுக்கு ஒரு உள்ளதாக கையெல்லாம் முடக்கு நோவு. முடக்கு நோவுன்னு இப்படி? ஆமா, அதாவது முடக்கு நோவு இவருடைய தாய்க்கு இருந்ததாம். அப்பொழுது குடிசை கட்டுவதற்காக இவருடைய தாய் மாமனை கூப்பிட்டாங்களாம். அப்ப எங்க தாய் மாமன் என்ன சொன்னாராம், அவளே முடக்கு தண்ணி குடிச்சவன், அவளுக்கு வந்து குடிசை கட்டுனா எனக்கு ஏதாவது வாகம் ஒட்டிக்கும், அதனால இவளுக்கு குடிசை கட்ட நான் வர மாட்டேன் அப்படின்னு தாய் மாமன் ஒரே பிடிவாதமா சொல்லிட்டாராம். அப்ப என்னுடைய தந்தையாகப்பட்ட குன்னுடைய கவுண்டர் அழைத்து போய் தான் அதாவது குடிசை கட்ட ஏற்பாடு செய்தாங்களாம். எங்க அப்பா குடிசையை கட்டின உடனே முடக்கு நோவாக இருந்த முடக்கு தண்ணியெல்லாம் நீங்கி தாய்க்கும் அதாவது இளமை பருவத்திலேயே மீண்டும் அழகு வாய்ந்த வடிவம் கிடைத்ததாம். உங்க அப்பா குடிசை கட்டினதே அந்த வியாதி எல்லாம் அந்த அம்மா விட்டு போய் நீங்க போய் மறுபடியும் நல்ல பொம்பளை ஆயிடுச்சு. அப்பொழுது அதாவது வீட்டுக்கு தூரமான பெண்கள் அதாவது அந்த உடையில போய் ஆட்டங்கரையில் அலசிட்டு வரணும்ல, எவ்வளவு தூரத்துக்கு போவாங்க? வீட்டுக்கு தூரம்னா ஒரு வீட்டுக்கு தூரம்னா ருதுவான பெண்களடா, ருசியாக்குற பொம்பளையா? நல்லாதான் ஆக்குவாங்க போல. ருசியா நாளைக்கு ஆக்கி போட சொல்றேன், ஆளே மோரையும் பாரு. அதாவது மாதவடையான பெண்கள், கார வடை தெரியும், ஆமா வடை தெரியும், பொத்த வடை தெரியும். இந்த மாத வடை எந்த கடையில விக்குது? மாதவடனா அது இல்லப்பா, அதாவது புஷ்பவதி ஆனவர்கள். புஷ்பம் பேதியாகி விட்டது. என்னங்க இன்னது புரியுற மாதிரி சொல்றது? வயசு வந்த பொம்பளைங்கடா. எத்தனை வயசு? 90 இருக்குமா? 90 100 வயசு. இப்பெல்லாம் சுருக்கமா டேட் ஆகுது. 16 வயசு ஆயிட்டு, அதாவது இப்ப 12 13 வந்துடுறாங்க. அட உங்க அம்மாவுக்கு சில்லு மூக்கு உடைஞ்சு போச்சு, அதான் மதம் பிடிங்கிச்சு. உன் பாணியில சொல்ல போனா அப்படித்தான். செந்தனியா வந்திருக்கு. அப்புறம் அப்படி என்னுடைய தாயாகப்பட்டவ அந்த தீட்டு துணியான அலசுவதற்காக ஆற்றங்கரை எடுத்து போனார்களாம். அங்க போகும்போது எல்லா துணிமணிகளையும் அலசிக்கிட்டு அதாவது காய வைத்து எடுத்து வரும்போது ஒரு துணியை மட்டும் மறந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்களாம். தீட்டு துணி. ஆமா. அப்ப விட்டுட்டு வந்த உடனே அந்த தீட்டு துணி இருக்கக்கூடிய இடத்துல அதாவது ஒரு அதாவது மரத்திலே இருக்கப்பட்ட ஒரு கருடன் பார்த்ததான். என்னடா ஆச்சரியம், அந்த துணியை பார்க்கும்போது அதாவது நல்ல மென்மையா இருக்குது. இந்த துணியை கொண்டு போய் நம்முடைய கூட்டிலே வைத்தா நம்முடைய குஞ்சுகளுக்கெல்லாம் ஒரு அணையாக இருக்குமே, பஞ்சனையாக இருக்குமே அப்படின்னு அந்த துணியை எடுத்துட்டு போய் கருடனுடைய கூட்டில வைத்து தன்னுடைய குஞ்சுகளெல்லாம் எடுத்து அந்த துணி மேல விட்டதான். விட்ட உடனே தீட்டு துணி பட்டா அதாவது கருடன் குஞ்சு உயிரோடு பிழைக்குமா? அந்த அந்த தீட்டு துணி வைத்த அந்த குஞ்சுகள் அதை விட்ட உடனே அன்பா அந்த கருடனுடைய குஞ்சுகள் அனைத்துமே அப்படியே வசமா செத்து போயிடும். அந்த தீட்டு துணியில அவ்வளவு கவிச்சடிச்சு கருடனுடைய அதாவது அப்படி ஒரு தாங்கல் அந்த இது உஷ்ணம் தாங்கல் கருடனுடைய தன்மை அப்படி அந்த அளவுக்கு அங்க இருந்திருக்கு. அப்பொழுது அந்த கருடன் பார்த்ததான், சண்டாள சதிகாரி யாரு பேர்பட்ட ஒரு காரியத்தை செய்திருப்பாங்க. இந்த தீட்டு துணியை கொண்டு வந்து வைத்த உடனே நம்முடைய குஞ்சுகள் எல்லாம் செத்து போச்சு, நமக்கு எப்படி குழந்தை இல்லாம போனதோ அதே போல இந்த காரியத்தை இந்த துணியை யாரு விட்டுட்டு போனாங்களோ அண்ணோட அதாவது மானத்திலேயே கருவட்டினாலும் அவருடைய வயிற்றுல கருவட்டால போகட்டும். இதுதான் கருட பாம்பு. அதாவது நாகவாசம் எப்படி ஏற்பட்ட தெரியுமா? அதாவது அந்த புல்லுகிற மேல அதாவது துணியை காய போட்டிருந்தாங்கல்ல, அந்த துணி மேல நாக சர்ப்பமாகப்பட்டது அந்த துணி மேல ஏறி போயிடுச்சான்னு தெரியாது. எல்லாம் தீட்டு துணி மேலே ஏறி. ஆமா, ஏறி போன உடனே அந்த நாகத்துக்கு உடனே கண் தெரியாது போயிடுச்சு. அநியாயமா இருக்குது. அப்பொழுது அந்த நாகமும் அதாவது சாபம் கொடுத்ததான், யாரோ செய்த காரணத்தால நமக்கு இப்படி கண்கள் எல்லாம் போயிடுச்சு, இந்த துணியை யாரு வைத்திருந்தாலும் சரி அப்படி அதாவது மானத்தில் கருவட்டினாலும் வயிற்றுல கருவட்டக்கூடாதுன்னு அந்த பாம்பு ஒரு சாபம் கொடுத்ததான். பசுகன்று ஆகப்பட்டது அந்த புள்ளை மேய்ந்து கொண்டே வந்ததான். அந்த பசுமாடு வந்து அந்த புள்ளங்கரை அதாவது ஆற்றங்கரை ஓரத்துல அந்த துணி இருந்த இடத்துல இருந்த புள்ள மேய்ஞ்சதில்ல, அந்த பசுமாட்டுக்கும் கண்ணு தெரியாது. அந்த தீட்டு துணி எது எது செஞ்சதோ அதுக்கெல்லாம் கண்ணு தெரியாம போச்சு. ஆயா நல்லா கேட்டுக்கோங்க ஆயா, நீங்க 100 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் ஆகுது, நீங்க தீட்டானா அந்த இதெல்லாம் 50 வருஷம் 60 வருஷம் ஆனவங்க தான் தீட்டாவாங்களா? வயசு பிள்ளைங்க 16 வருஷம் பிள்ளைங்களுக்கு சொல்லு, 50 வருஷத்துக்கே போட இவங்க கிட்ட சொன்னா அவங்க போய் அங்க சொல்லிடுவாங்க. அது நினைச்ச இடத்துல பொம்பளைக்கு சொருகி வைக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் வைக்கப்படாது. அது பெரிய தீட்டு பெரிய பாவமே இருக்கு. இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு தான் இது. கூத்து பாக்குறது பெருசா இப்படி தூங்கிக்கிட்டு கேட்கும். அப்படி அதாவது அந்த பசுவாகப்பட்டது
வானத்திலே கருவட்டினாலும் அவருடைய வயிற்றுல கருவட்டாத போகட்டும் அந்த பசுமாடு சாபம் கொடுத்ததான். பசு தோஷம், நாகதோஷம், கருட தோஷம், இந்த சாபம் மூன்று நேர்ந்துதான் அவருடைய தாய்க்கு குழந்தை இல்லாத போயிடுச்சுன்னு ஜோதிடர் சொன்னாராம். இந்த தோஷம் எல்லாம் நீங்கனாதான் குழந்தை பிறக்கும். ஆமா அப்படின்னு ஜோதிடர் சொன்னார். அதற்கு என்ன பரிகாரம் செய்வது அப்படி தாய் தந்தை கேட்க அதுக்கு பரிகாரமாக என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது சிறை கிடக்கக்கூடிய செல்லாண்டியனுடைய ஆலயத்தை புதுப்பித்து கட்டணும். ஆமா, அதாவது செல்லாண்டியம்மன் கோயிலை எடுத்து கட்டணும். அது மட்டுமல்ல, கும்பாபிஷேகம் செய்து அதாவது ஓடாத சிறை கிடக்கக்கூடிய செல்லாண்டியமுடைய தேரை ஊரை சுத்தி அதாவது வெள்ளோட்டம் விடணும். ஓ, இந்த வெள்ளாள கவுண்டர்களுக்கு குலதெய்வமாக விளங்குறது செல்லாண்டியம்மன். செல்லாண்டியம்மனுடைய கோயிலை கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு தேரை வெள்ளோட்டம் தேர் ஓட்டினால் மட்டும் போதாது, 1000 பரன்களுக்கு அன்னதானம் அமுது பரிமாறணும். ஆமா, இப்படி செய்தால் இந்த தோஷம் மூன்று நீங்க வந்து ஜோதிடர் சொல்லி போயிட்டாரு. அப்பொழுது தந்தையாகப்பட்ட குருடியா கவுண்டர் 11 வீட்டு பங்காளிகள் அழைச்சிக்கிட்டு அதாவது கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு செய்தார்களாம். அதே போல வரி வசூல் செய்து அந்த கோயிலையும் கட்டி முடிச்சிட்டாங்க. அதாவது தேரை ஓட்டுவதற்காக வெள்ளோட்டம் விடுறதுக்கு நாளைக்கு விடுவதற்கு இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு, தயாரா வச்சிருக்காங்க. ஆமா, அப்புறம் எல்லாமே தயாரில் இருக்கும் போது 14 வீட்டு பங்காளிகளுக்கும் அதாவது ஒரு வைராக்கியம் ஏற்பட்டுருச்சு, ஒரு மன பொறாமை. என்னதான் இருந்தாலும் நமக்கு குழந்தை இல்லாத போயிடுச்சு, நாளைக்கு இவங்க அதாவது சொத்து சொகம் ஏராளமா கிடக்குது. என்னுடைய கவுண்டருக்கு வந்து பொருள் எல்லாம் நிறைய இருக்குது, உங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக விளையும் எங்க அப்பாவுக்கு. அப்புறம் அப்பேற்பட்ட குன்னுடைய கவுண்டருக்கு நாளைக்கு வாரிசு பிறந்துட்டா இந்த குழந்தைகளுக்கு தானே சொத்து போய் சேரும், பங்காளிக்கு நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு மன பொறாமை கொண்டு இவங்களுக்கு குழந்தை பிறக்காது இருக்கணும்னா அதாவது தேரை ஓட்டினா தானே குழந்தை பிறக்கும், கோயிலு தானே கட்டிவிட்டான், அந்த தேரை இழுக்காம செய்யலாம் அப்படின்னு ஆசிரியர்கிட்ட சொல்லி அதாவது சுல்லாணி வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க. தேர் இழுத்தாலும் ஓடக்கூடாது. அப்படி தடுப்பு மச்சாணி துள்ளாணி வச்சு அடிச்சிட்டோம்னா அந்த தேர் ஓடாம நிக்கட்டும், தேர் ஓட்டினா தானே அந்த தோசை நீங்கும் அப்படின்னு தந்திரமா இரவோடு இரவா அதாவது சூழ்ச்சி செஞ்சுட்டாங்க. பொழுது விடிஞ்சிட்டு அதாவது கும்பாபிஷேகம் முடித்து அதாவது தேர் இழுக்க ரெடி ஆனாங்க. எல்லோரும் சேர்ந்து அதாவது வடத்தை பிடித்து இழுத்தார்களாம். தாய்தந்தையாகப்பட்டவங்களும் முன்னணி இழுத்தாங்களாம். ஆனால் தேர் ஒரு 8 கோட நவரலாம். அதான் சுல்லாணி வச்சு அடிச்சிருக்காங்க. அப்பொழுதுதான் அதாவது ஊராரெல்லாம் கேட்டாங்களாம், என்னப்பா ஆச்சரியம், எல்லாமே அதாவது சிறப்பா நடத்தி முடிச்சிட்டோம், ஆனா செல்லாண்டியமுடைய தேரை வெள்ளோட்டம் விடலான்னு இழுக்கும் போது இந்த தேர் ஒரு நாடி கூட அதாவது அசையாம இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது அதாவது ஆசாரி சொன்னானா, நான் செய்ய வேண்டியதெல்லாம் சரிவர செஞ்சுட்டேங்க, நான் செஞ்சு விட்டேன். ஆமா, ஆனால் தேர் நகராது இருக்குதுன்னா ரொம்ப நாள் சிறை கிடந்தது தேரு துரு பிடிச்சிருக்கு, துரு பிடிச்சிருக்குதுல ஆசாரி ரெடி பண்ணிட்டான். இதுக்கு காரணம் ஆனா இந்த ரொம்ப நாள் சிறை கிடந்த அதாவது செல்லாண்டி கோயில சிறப்பிச்சுட்டீங்க, இந்த தேரை இழுக்கணும்னா சிறையா கிடந்த தேருக்கு ஒரு பலி கேக்குதுங்க அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு பலி கொடுத்தாதான் இந்த தேர் இடத்த விட்டு நகரும் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா ஆடு கோழி பண்டி எத்தனை கேட்டாலும் வெட்டி பலி கொடுக்கலாம், அதனால என்ன அப்படின்னு முடிவு செஞ்சாங்களாம். ஆடு கோழி பண்டி கேட்டாலும் கொடுக்க கூடாது, இதுக்கு கொடுக்கணும்னா மனிதர் பலி நரபலி தான் கொடுக்கணுங்க. மனித பலி கொடுத்தா தான் இந்த தேர் நகரும் அப்படி என்று ஆச்சாரி சொன்னானா. அப்ப சொல்லும் போது தாயாகப்பட்ட தாமரை நடிச்சு பார்த்தாராம், சுவாமி நமக்கு குழந்தை வரம் பெறுவதற்காக அடுத்தவங்களை தேர்கால உழுச்சுனா விடுவாங்களா? அடுத்தவங்களையா நாம உயிர் செய்யணும். அது மட்டுமல்ல, பாவத்துக்கு மேல இன்னும் பாவத்தை சேர்த்தது போலதான அர்த்தம். அதனால அந்த பாவத்தை நாம தேட வேண்டாம், நமக்கு தானே குழந்தை இல்லை. அதனால இந்த செல்லாண்டிமுடி தேர் பாவத்துல தேர்கால நாமளே விழலாம். இந்த செல்லாண்டிமுடி அருளால தேர் நகர்ந்தால் நகரட்டும், அப்படி நகரலாம் நம்மளை அழித்து இந்த தேர் சக்கரத்திலே நம்ம இட்டு கொன்னாலும் நம்ம செத்துறலாங்க அப்படின்னு ஒரே முடிவு எடுத்து பிள்ளைங்க பெறறதுக்கு நமக்கு வழி இல்ல, இந்த தேர் இருக்கவும் நம்மளால முடியல, இனிமே நாம எதுக்கு உசுரோட இருக்கணும், இது நடக்கணும்னா நாமளே செத்து போயிடலாம், நம்ம மேல ஏறிட்டோம் அப்படின்னு சக்கரத்தை கடியில படுத்துட்டாங்க. நம்முடைய அருள் இருந்தால் அதாவது இல்ல என்றாலும் இறக்கலாம் அப்படின்னு முடிவு செய்து அந்த தேர்காலில் விழுந்தாங்களாம். விழுந்த உடனே எல்லாரும் அந்த வடத்தை பிடிச்சு இழுத்தாங்களாம். இழுத்த உடனே இவருடைய தாய் தந்தை இருவர்களை தாண்டி அந்த தேராகப்பட்டது திடீரென்று தாண்டி அந்தப்புறமாக போய் நின்றதாம். குதிச்சு போயிடுச்சு. தாண்டி
தாய் தந்தைகளை தாண்டி போயிருந்த உடனே அப்பொழுதுதான் தாய் தந்தை பார்த்தார்களாம், அம்மனுடைய அருள் நமக்கு இருக்குது, கட்டாயம் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படி என்று அந்த செல்லாண்டியமுடைய தேரோட்டத்தை, அதாவது வெள்ளோட்டம் விட்டு 1000 பரங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படி என்று எல்லா பரங்களையும் வர சொன்னாராம். அதாவது 999 அதாவது பேர் கிடைச்சிட்டாங்க. ஒரே ஒரு அதாவது பலன் மட்டும் கிடைக்காம இருக்கிறாரு. 999 பேர் கிடைச்சாங்க, ஆனா ஒரு ஆளு கிடைக்கல. பேசாம என்ன கூப்பிட்டு இருக்கலாம். ஆமா, அன்னைக்கு இல்லையே, அன்னைக்கு நீ இல்லையே. சரி, அப்புறம் என்ன ஆச்சு அந்த ஒரு ஆளுக்கு? சோதி சொங்கமா யாராவது இருந்தா அண்ணவங்கள போய் அழைத்து வரேன்னு தந்தையார் அப்படியே தேடிக்கிட்டே போனாராம். ஒரு ஆள், அதாவது பெரிய ஒரு ஆள வச்சவன். அந்த ஆள வச்சவர்த்த அடியில கையெல்லாம் குஷ்டரோகி, கையே இல்ல, எல்லாமே குஷ்டரோகி வடிவத்துல, அதாவது ஒரு வயதான ஒரு பரன் இருந்தாராம், கடைமுடி சன்னியாசி போல. அண்ணவர் இருந்த உடனே, சாமி நீங்க வாங்க, உங்களை சேர்த்தனா சரியா 1000 பேர் கணக்காச்சு, உங்களுக்கு அன்னம் பரிமாறினா உங்களுடைய புண்ணியத்தால எங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுது அந்த முனிவராகப்பட்டது அந்த பரன் சொன்னாராம், இந்த 999 பேரும் என்ன பார்த்த உடனே என் மேல இருக்கிற சீகவுச்சிக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்கப்பா, அதனால என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த இருக்கிற பேரும் போயிருவாங்க, அதனால என்ன கூப்பிடாத, நான் வர முடியாதுன்னு சொன்னாராம். உங்களுக்கு தனியறையா கட்டி எங்களுடைய 1000 பேர் பூர்த்தியானா போதும், உங்களுக்கு அண்ணன் பரிமாறியே தேர்றாங்க, அந்த இடத்துக்கு வராதீங்க, நீங்க வேற இடத்துல உட்கார வச்சு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சாப்பாடு போடுறோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு அதாவது 1000 பேர்த்தோட எல்லோருக்கும் அன்னம் பரிமாறினாங்களாம். அன்னம் பரிமாறின உடனே 999 பரன்களும் அதாவது சங்குநாதம் எழுப்பினாங்களாம், சங்கு சேவண்டி வாசித்தாங்க. ஆமா, ஆனால் அந்த அன்னமடத்தை விட்டு அந்த சத்தம் வெளியவே போகல, இத்தனை பேர் ஊதியும் வெளியே சத்தம் கேட்கல. அப்பொழுது அதாவது இறுதி முறையாக இருந்தவர் இந்த குஷ்டரோகியா இருக்கக்கூடியவர், இவரை அதாவது நீங்களும் சத்துநாதத்தை எழுப்புங்க, எல்லாம் ஊதி வெளியே போகல, நீ ஊதுனாச்சு வெளியே போகுமா, அன்னமடத்தை விட்டு சத்தம் ஒளி எழுக்குமா அப்படின்னு சொல்ல, என்னுடைய கையிலே ஒரு விரல் கூட இல்ல, இந்த சங்க நான் எப்படி போய் எடுத்து வாசிக்க முடியும், கையில சேவண்டி மாட்டுறதுக்கு விரல் இருந்தா தானே மாட்ட முடியும், நான் எப்படி அதாவது சங்குவாத்தியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல, என்னுடைய தந்தையாகப்பட்ட குன்னுடைய கவுண்டரு சங்கை எடுத்து அவருடைய கையிலே வைத்தாராம். அப்பொழுது அந்த ஒரு விரல்ல அதாவது அந்த சேவண்டி மாட்டின உடனே, இப்பொழுது நீங்க அதாவது சங்கு முழக்கம் செய்யுங்க அப்படின்ன உடனே அந்த குஷ்டரோகியாக இருக்கப்பட்ட அந்த பரனாகப்பட்டவர் அந்த சங்குநாதத்தை எடுத்து அதாவது ஒரே சத்தமாக ஒரே ஒளியாக எழுப்பினாராம். 7 இடி சேர்ந்து பேரிடியாக திடீரென்று ஒலித்ததை போல ஒரே சத்தம். ஒரு ஆள் ஊதுறதா அந்த உலகம் எல்லாம் அப்படியே கிருக்கிருக்கின்னு சத்தம். அப்புறம் அப்பொழுதே மனதில் நினைத்து விட்டான், வந்தவராகப்பட்ட எம்பெருமான் கண்ணன் தான் இருக்கணும், அப்படி அருளாலே கட்டாயம் நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படி என்று இவருடைய அன்னையாகப்பட்ட அதாவது தாமரை பெரியனாட்சி தவத்துக்கு எப்படி சென்றார் தெரியுமா? சொல்ல
அப்படின்னு அணையாகப்பட்ட தாமரை அரியனாச்சு தந்தையாரும் அழைச்சுக்கிட்டு கல்லாறு முள்ளாறு நீராறு நெருப்பாறு இத்தனையும் தாண்டி போனால் அதாவது சிவபெருமானுடைய அதாவது தவக்கம் இருக்கிறது அங்க தவம் செய்தால் தான் குழந்தை பிறம் கிடைக்கும் அப்படின்னு எங்க அப்பாவை அழைச்சிக்கிட்டே போனாங்களாம். போகும்போது அதாவது கல்லாறு முள்ளாறு நீராறு இந்த மூன்றாத்தையும் கடந்து போயிட்டாங்களாம். ஆனா நெருப்பார கடந்து போகும்போது எங்க அப்பாவால நடக்க முடியலையா? 90 வயசால நடக்க முடியுமா? இனிமேல் அதாவது தாமரை இனிமேல் குழந்தை பெப்பையோ பெக்க மாட்டையோ என்னால ஒரு வினாடி கூட நடந்து வர முடியாது. அதனால என்னால் நடந்து வர முடியாதுன்னு சொல்ல இவருடைய தாயாகப்பட்ட தாமரை பெரிய நாட்சி சொன்னாங்களாம், சுவாமி நான் பத்தினித்தனத்தின் மீது ஆணையிட்டு நான் பத்தினி உண்மையாக இருந்தா இவருடைய 10ஆகப்பட்டவர் இங்கேயே கல் சிலையாக இருக்கணும் நான் தவம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீங்க இங்கேயே கல் வடிவத்தில் இருங்க, மிருகத்தால உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து இருக்காது. நான் தவத்தை முடிச்சிட்டு நான் வரும்போது உங்களை அழைச்சிட்டு போறேன். நான் போறப்ப உங்களை கல் சிலையாக்கிட்டு போறேன், என் தவ முடிவு வந்த பிறகு மறுபடியும் உங்களை மனுஷனாக்கி கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பத்தினி தனத்தின் மீது ஆணையிட்டு பத்தினி உண்மையாக இருந்தா இவருடைய 10 கல்லாக போகட்டும் என்று இவருடைய தாயார் அதை சபித்தாராம். உடனே கல்லாக மாறிவிட்டாருடைய தந்தையார். அவரை கல்லா நிறுத்திட்டு நம்ம மறுபடியும் கிளம்புது. நெருப்பாறை தாண்டி அந்த சிவபெருமான் மீது பாசி மலை மேல 10 ஆண்டு தவம் செய்தார், ஊசி மலை மேல 9 ஆண்டு தவம் செய்தார். தவம் செய்த உடனே யானை முதல் எறும்புகடை 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் படிகளுக்கு கட்டளாக வழங்கி வரக்கூடிய முக்கண்டாரி பரம கடவுள் இவருடைய தாய் முன்னே தோன்றி உங்களுக்கு அதாவது வேண்டுமான புத்திரச்சந்தானத்தை அளிக்கிறோமா, ஒரு பொழுது வருத்தப்பட வேண்டாம், கட்டாயம் அதாவது உங்களுடைய குலம் தலைப்பதற்காக 2 ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கும் என்று சிவபெருமான் வரமளித்தாராம். அந்த ஆண் குழந்தைகளாக பிறந்திருந்தாலும் ஆண் குழந்தைகளுக்கு அதாவது ஆயுள் காலம் வேண்டும் அல்லவா? ஆமா, எப்படி உனக்கு குழந்தை வேண்டும்? ஆயுள் காலம் வேண்டும் என்று என்னோட தாயாகப்பட்டவள் கேட்டாராம். அப்ப சிவபெருமான் சொன்னாராம், அதாவது வாலிபம் அதாவது 90 வயது வாலிபம் 16 வயது அதாவது 90 அப்படின்னு வருத்தப்பட்ட ரொம்ப நாளைக்கு நீடித்திருக்கணும் இல்ல. அறிவுள்ள குழந்தை 1000 வருஷம் இருக்கக்கூடிய, அறிவில்லாத குழந்தை 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய குழந்தை வேணுமா? அறிவுள்ள குழந்தை 16 வருஷம் வாழக்கூடிய குழந்தை வேணும்னு கேட்க அப்படி என்று கேட்டாராம். அதுக்கு அப்பொழுது நீங்க கேட்டதை போலவே அப்படியே வரங்கள் கொடுங்கள் சுவாமி. 16 வயசுள்ள குழந்தை கொடுத்தா போதும். ஆமா, வயது 16 வாலிபம் 90. ஏங்க ஒண்ணு இல்லாத ஊடு மூடு இதெல்லாம் வாங்கி செஞ்சு எதுக்கு ஆகுது? நல்ல அறிவுள்ள குழந்தையா தான் வேணும் அப்படின்னு அம்மா கேட்க அப்படி என்று வரத்தை பெற்று இவருடைய தாயாகப்பட்டவள் மீண்டும் அதாவது அரவணைக்கு வந்தாராம். வரும்போது இவருடைய தந்தையாரும் அழைத்துக் கொண்டே வந்து விட்டார். வந்த உடனே அதாவது குலம் தலைப்பதற்காக பொன்னராகப்பட்ட நான் முதலிலே பிறந்தேன், எனக்கு அடுத்தபடியாக தம்பியாகப்பட்ட சங்கர் பிறந்தான், அதாவது தங்கமாகப்பட்ட அருக்காணி தங்கம் பிறந்தார். இப்படி நாங்க மூவர்கள் பிறந்தோம். சங்கினால் பால் வார்த்ததுனால இவருடைய தம்பிக்கு சங்கர் என்றும், பொன்னால் பால் வார்த்ததால எனக்கு பொன்னர் என்றும் பேர் சூட்டினாங்க. சங்கினால பால் வார்த்ததுனால சங்கர், பொன்னால் வார்த்ததுனால பொன்னர் அப்படி பெயர்களை சூட்டி எங்களை சிறப்போடு வளர்த்து வந்தார். அப்படி வளர்த்து வந்தாலும் நண்பா எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாம இந்த பொன்னிவள நாட்டுல நாங்க சிறப்போடு வாழ்ந்து வர்றோம். அப்படி வாழ்ந்து வந்தாலும் நேற்றைய தினத்தில் சிவசோழ மன்னனுக்கு ஏற்பட்ட ஆபத்தை தீர்ப்பதற்காக அதாவது பண்டியை கொண்டு பிடித்து யாராலும் கொள்ள முடியாத 60 கஜம் உயரம் 70 கஜம் அகலம் கொண்ட பெருத்த பண்ணி தங்கவள கொம்பனை கொண்டு மடித்து விட்டோம். இப்பொழுது அதாவது பன்னி சண்டை முடித்து விட்டு இவருடைய தங்கையாகப்பட்ட அருக்காணி தங்கம் அண்ணனுடைய வரவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார். சோழ நாட்டுல போய் அந்த பண்ணி அங்க கொண்டு விட்டு நீங்க இப்ப நாடு வந்துட்டீங்க. ஆமா, அதனால உங்க தங்கச்சியை நீங்க பார்க்க போங்க. நாங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து அது மட்டுமல்ல வையமல சாம்புவன் என்று எங்களுக்கு அதாவது அருமை தோழன் ஒரு இருக்கிறார். வையமல சாம்புவன், ஆமா, 10 ஆன பலம் எனக்கு, இவருடைய தம்பியாகப்பட்ட சின்னனுக்கு 8 ஆன பலம். உங்களுக்கு 10 ஆன பலம், உங்க தம்பிக்கு 8 ஆன பலம். அந்த வையமல சாம்புவனுக்கு 12 ஆன பலம். உங்களை விட ஒரு பெருசு பலம் கொண்டவன். இப்படி நாங்க மூவர்களும் சேர்ந்து வந்தோம். இப்படி தங்கையை சந்திக்க வேண்டுமானால் இவருடைய தம்பியாகப்பட்ட சங்கரையும் அதாவது வையமல சாம்புவனை சந்திக்கணும். உடனடியாக அன்னார் அழைத்தார் என்று அழைத்துக் கொண்டு வா, போயிட்டு வா.